தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டை இன்னும் பல இடத்துல நீங்க கொடி வைக்கவே இல்லை. தற்கொலைத்தனமா பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விஜய் வந்து அந்த அவர் கூட இருக்கிற கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். விஜய் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய இருந்தார். விஜய் வெளியே வந்து கொஞ்சம் கூட மேனஸே இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஃபர்ஸ்ட் மாநாட்டில் விஜய் பண்ண பழக்கம் எத்தனை துணி நீ தோல்ல போட்டுப்பேன் நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் எரும மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எரும மாடு சேர்ந்த மாதிரி இருக்கான் ஒவ்வொருத்தரும். சீமான்லாம் ஒரு ஆள் கிடையாது, உதயநிதிலாம் ஒரு ஆள் கிடையாது. அப்படி ரொம்ப வாரம் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிகே கட்சியோட 2வது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வெளியில வந்துட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி எல்லாமே பத்திரிகையாளர் ஜெய்வேரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே மாநாடு நடந்ததுலேருந்தே 2வது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆன்டிஸோட அட்ராசிட்டிஸ் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதை பற்றி என்ன ஆன்டிஸ்னா உங்களுக்கு அவ்வளோ கிண்டலாக இருக்கேன். பெண்கள் சொல்ல மாட்டீங்களா? மகளிர் சொல்லுங்க. அது என்ன ஆன்டிஸ்ன்றது? பண்ணுறவங்களாம் ஆன்டிஸ். சரி, ஓகே. சரிண்ணா, பொதுவாக மகளிர் அணிலாம் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய சொல்லுவாங்க, அவருடைய லாங்குவேஜில் சொன்னால் வீட்டுக்கு ஒரு பெண், வீட்டுக்கு ஒரு ஆண். இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சு, இப்போ அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சி அப்படி தான் கணிக்குது. ஏன்னா எனக்கு ஜானோட கொஞ்சம் பரிச்சயம் இருக்குது, பழகியிருக்கிறேன், பேசியிருக்கேன். ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பா மகன் மகள் ஓட்டு இருக்குன்னா அதில் மகனுடைய ஓட்டம் மகளுடைய ஓட்டம் வந்து எங்களுக்கு இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சராசரியாக உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறது ஒரு 20-25 வருஷம் ஜென்ரேஷனில் பொதுவாக வந்து 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் ஸ்கூல் காலேஜுக்கு போகலாம், இல்லை வந்து அதுக்கு மேற்படி படிக்கலாம். ஏதோ ஒன்று மொத்தம் 4 பேர். அந்த 4 பேர் அப்பா அம்மாவனா வந்து பழைய கட்சிகளான அதிமுக ஓட்டு போடலாம். பட் எங்களுக்கு வந்து 2 ஓட்டு இருக்குது. அப்பா அதில் வந்து ஒரு மகளிர் ஓட்டு இருக்குது, ஒரு ஆடவர் ஓட்டு இருக்குது, ஒரு இளைஞன் ஓட்டு இருக்குது, ஒரு இளைஞியோட ஓட்டு இருக்குது. அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து என்னென்னா இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, இந்த நேர்காணல் கொடுக்குறவங்க பார்த்தீங்களா, அவங்க சைலண்டாக ஓட்டு போடுறவங்க வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிட்டுன்னு சில பேர் இந்த துண்டு போட்டு வந்து பண்ணுற அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆன்டிங்கோட அட்ராசிட்டி வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அலம்பல் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கேட்டால் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு பக்குவம் இல்லாத பேச்சாக தான் இருக்குது. அதுவும் ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் சில பேர் பெண்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. சில பேர் வந்து என்ன வந்து ஒரு பெண் சொல்லுது, எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுது. அதை இப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் எங்கள் வீட்டுக்கார கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும் போது அது வந்து அவள் நல்லா இல்லை. ஒரு என்ன சொன்ன ஒரு டீசென்ட்ன்றது தாண்டி ஒரு அருவருப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது பைட் கொடுக்கும்போது இப்படியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும்? இப்போ கடந்த காலத்தில் இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோமா? இந்த அதிமுக கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாலோ இல்லை ஏதாவது தீர்ப்பு சாதகமாக இருந்தாலோ வந்து டான்ஸ் ஆடுவாங்க பெண்கள். ஸ்வீட்டு லட்டுலாம் கொடுப்பாங்க, டான்ஸ் ஆடுறதுலாம் இருக்கும். அதுவும் பொதுவாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இங்கே இன்னும் கிளம்பவே இல்லை, ஓட்டு கேட்கறதுக்கே இன்னும் கிளம்பல. அதுக்குள்ளே டான்ஸு கன்ஸு இதெல்லாம் போட்டு போடும்போது அவங்க மொத்தம் அதிமுக திமுக ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு கட்சியாக தான் வந்து இருக்க தவிர. ஆனால் இன்னைக்கு வந்து மக்களுடைய வந்து மனம் எந்த மாதிரி திசையை நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு நாகரிகமான அரசியலை நோக்கி நகரும் போது நீங்கள் மீண்டும் வந்து திமுக அதிமுக மாதிரி வந்து இந்த மாதிரியான டான்ஸ் ஆடுறதும் இந்த மாதிரி பேசுறது எந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். எம்ஜிஆரை மையப்படுத்தி வந்து அரசியல்னா, நீங்கள் எம்ஜிஆரை வந்து பின்தொடர்ந்த அரசியல்னா எம்ஜிஆருக்கு இது மாதிரி ஏதாவது வந்துருக்கா? யாரை வந்து சொல்லியிருக்காங்க? ரஜினியே அரசியல் கட்சி தொடங்கியிருந்தா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. தலைவரை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அது வேற. ஆனால் எங்கள் வீட்டுக்கார பிடிக்காது, எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னால் ஏற்கனவே விஜய்க்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு குடும்பத்தில். கரெக்டா? ஏற்கனவே வந்து ஒரு லிக்லாக்கால குடும்பமே பிரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான் ஒரு சிலர். என்னன்னு சொல்கிறாங்க, தனி விமானத்தில் போனதுனால வந்து குடும்பமே எல்லாம் போயிடுச்சு. இன்னும் நிறைய சொல்கிறாங்க இல்லையா? கீர்த்தி சுரேஷ் வீட்டை பொங்க வைக்க போனார். இவ்வளவா இருக்கு பிரச்சனை இருக்கும்போது இதுக்கடையில் உங்கள் பிரச்சனை வேறையா ஒரு பக்கம். உங்கள் வீட்டுக்கார பிடிக்க வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட போட்டோம். ஆனால் விஜய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது அங்கே ஒரு குழப்பம் வருது இல்லை தேவையில்லாமல். ஸோ விஜயோட நான் தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையணும். இந்த தொண்டர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையணும். பெண் தொண்டர்கள் மகளிர் கூட இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையணும் தான் நான் பார்க்குறேன். இது அவ்வளோ நல்லது இல்லை.
நானும் பரவலாக பார்க்குறேன். ஒரு மீட்டிங்லாம் அதுவும் ஒரு பெண்ணு இந்த சேப்பாக்கத்தில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பெண்ணு வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுது. அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நேர்காணலில் அவ்வளோ மோசமாக வந்து இதெல்லாம் வந்து யாரும் பேச சொல்லி பேசலை, நல்லா தெரியுது. அவ்வளோ மோசமாக வந்து மற்ற அரசியல் கட்சியில் இவன் ஒரு ஆள் கிடையாது, அவன் ஒரு ஆள் கிடையாது, சீமான்லாம் ஒரு ஆள் கிடையாது, உதயநிதிலாம் ஒரு ஆள் கிடையாது, அப்படி இப்படி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறது அவ்வளோ பக்குவமான ஒரு அரசியலாக இல்லை. இன்னைக்கு வந்து அரசியல் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுமா, இப்போ அப்படி கிடையாது. இப்போ பக்குவமாயிட்டு வராங்க. முன்னாடி சின்னத்தெல்லாம் வந்து பச்சை குத்திட்டெல்லாம் இருக்குது. ரெட்டையில சின்னத்தை பச்சை குத்திப்பாங்க, சூரியன் சின்னத்தை பச்சை குத்திப்பாங்க. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 35 வருஷம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ தாடி பாலாஜி மட்டும்தான் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும்னு அவர் சொன்ன உடனே இவர் போய் என்ன செஞ்சார், இவர் நெஞ்சில் வந்து பச்சை குத்திட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் பச்சை குத்தினவரை இவங்க முதல்ல குத்திட்டாங்க. இது நான் சொல்கிறது வந்து தாடி பாலாஜி வச்சு பச்சை குத்திக்கிட்டாரு. ஆனால் தாடி பாலாஜியோட வந்து அவரை வந்து கொஞ்சம் இணைஞ்சி செயல்படலாம்னு நினைக்கும் போது கட்சியில் வந்து இணைஞ்சி செயல்படுத்தி இப்போ ஒரு வந்து கட்சியில் தான் இருக்கிறதா சொல்கிறாரு தலைவர், அப்படி தான் சொல்லிக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல குத்திட்டாங்கன்ற அந்த ஒரு வார்த்தையே இருக்குது அவர் கையில். அது காரணம் இருக்குன்னா அவர் கட்சியில் வந்து ஆர்வத்தோடு இணைஞ்சி செயல்படலாம்னு நினைக்கும் போது அவரை அனுமதிக்கல. வெளில யாருமே அந்த டீம் தான். இந்த புஷியானது விஜயோட இருக்கிறாங்க இல்லையா, விஜய் வந்து இன்றைக்கும் அவர்கிட்ட நல்லா பழகினார். என்கிட்ட சொன்னார். விஜய் ஒரு தூரமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தபோது கூட காருக்குள்ளே போனவர் கார் ரிட்டர்ன் வந்து பேசிட்டு போனாராம், சொன்னார் அது. பட் அவருக்கு தெரியாமல் அந்த டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அலோவ் பண்ணுறது அப்படின்னா என்கிட்ட சொன்னார் அவர். இது அவர் நேராக சொன்னது சொல்கிறேன். அதாவது அந்த இப்போ சமீபத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்ல, விஜய் வந்து விஜய் வந்து அந்த அவங்க கூட இருக்கிறவங்கிட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கூட ஒரு சொல்லியிருந்தார். இப்போ ஒரு வார்த்தை ஒரு 10 நாள் முன்னாடி சொல்லியிருந்தார். விஜய் வந்து அந்த அவர் கூட இருக்கிறவங்கிட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல தொண்டர்களை வந்து அரவணைச்சிக்கணும். இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து பொறுப்பில் கொண்டு வரக்கூடாது. கட்சின்னு வரும்போது பெரிய கட்சி வரும்போது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க தான், ஒரு 10 பேர் இருப்பாங்க தான். ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நியூஸாக வந்து மக்கள் மத்தியில் போகும்போது இது ஒரு மோசமான கட்சி, இது என்னங்க பெண்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, யாரும் எந்த ஒரு வார்த்தையும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என் புருஷனை கூட பிடிக்காது, விஜயை பிடிக்கும்னு சொல்லுது, யாரும் ஏற்றுப்பாங்களா? வேறு என்ன வேணால் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, இல்லை விஜய் வந்து பாராட்டி பேசுங்க, நீங்கள் என்ன வேணால் பேசலாம். இந்த வார்த்தையை வந்து மக்கள்கிட்ட போகும்போது எல்லாம் என்னடா இது எல்லாம் வந்து தருதலைங்க போல இருக்க எல்லாமே அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்ல தொண்டர்களை வந்து ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி நேர்காணல் கொடுக்கும்போது நல்ல நபர்களை வந்து இது பண்ணணும். பொதுவாகவே வந்து கேட்டால் நான் சொல்லக்கூடியது அது அதிமுக திமுக இருக்கட்டும், மகளிர் வந்து பொதுவான வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுறது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னும் கட்சியே தொடங்கி இன்னும் ஊர்வலமும் நடக்கலை, எதுவும் நடக்கலை இன்னும், அதுக்குள்ளே இப்படி வந்து நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து போய் சேர்ந்தீங்கன்னா கட்சி கெட்ட பேர் ஆகும்ல. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமானா தெரியாது. விஜய்க்கு சொல்லக்கூடியவங்களும் இதெல்லாம் மறைப்பாங்க. விஜய் ரெகுலராக இதெல்லாம் பார்த்துட்டா இருப்பாரு. அது பார்க்குற மாதிரி தான் இதெல்லாம் நடக்காது இல்லை. நீங்க ஆண்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. சொல்வதெல்லாம் உண்மையில வந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க ஆண்டி தானே, லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆண்டி தானே, அதில் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? அவங்க ஆண்டி தான். அவங்க கோச்சிக்கு போகிறாங்கம்மா. அவங்க ஆண்டி தான் இல்லையா? ரைட் ஓகே. இல்லை உங்களுக்கு ஆண்டி, எனக்கு ஒன்றா அக்கான்னு சொல்லலாம்ல, இல்லை தங்கைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி தெரியல. சரி போங்க. சரி ஓகே. அந்த ஷோ எனக்கு ஆண்டி இல்லை அவங்க. சரி ஓகே சொல்லுங்க. அந்த ஷோல வந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க. சோ அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து 2 புருஷன் 3 புருஷன் அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ அவங்க டிவிகேல வந்து ஒரு டிவிகேல இணைஞ்சிருக்காங்க, அந்த கட்சியில இணைஞ்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாம நினைச்சோம் லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து பல குடும்பங்களை பிரிச்சுட்டாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன நல்லா இருந்த குடும்பத்தெல்லாம் இவங்க நிறைய பேர் பிரிச்சுட்டாங்க. சில வழக்குகள் கூட அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கொலை வழக்குகள் கூட கண்டுபிடிச்சாங்க. சொல்லதான் உண்மை நிகழ்ச்சி மூலமாக அப்படிலாம் ஒரு பேச்சு இருக்குது. இப்படியும் இருக்குது அப்படியே இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது பாசிட்டிவாகவும் இருக்குது. அப்பாவி குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க வந்து அம்பலப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து உண்மையாக தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சியில் கூட வந்து எப்படிலாம் இருப்பாங்க. அந்த அன்னபூரணின்னு ஒரு சாமியாடுற பெண் இருக்காங்கல்ல, அன்னபூரணின்னு சொல்லிட்டு, அவங்கள கூட வந்து அவங்க தான் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்ட்டு. இப்போ வந்து லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்கள நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல,
வேற இன்னொரு நேர்காணல்ல ரொம்ப உருக்கமாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஒரு பிள்ளையோட நான் இருக்கிறேன், என்னை வந்து என்னை விட்டுட்டாரு வீட்டுக்காரு அப்படின்னு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் இங்கே வந்து பேசும்போது பார்த்தா அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. என்னதான் நடக்குது உண்மையாக வந்து. ஆனால் இப்போது பஞ்சாயத்தில் வர்றது வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால் இவங்க செட்டிங் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இதை அதை செட்டிங்னு நினைக்கிறதா? ஏன்னா சிரிக்கிறாங்க அவங்க பேட்டி எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு தப்பான பொண்ணாக வந்து சித்தரிக்கும் போது கேள்வி எப்படி இருக்கணும், கோபம் தானே வரணும். அவங்க சிரிக்கிறத பார்க்குறீங்க நீங்கள், சரிங்களா? அவங்களும் சிரிக்கிறாங்க. ஒரு தப்பான பெண், சரிங்களா? பல வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய முறை தடிக்க விழுந்தவங்க கூட எடுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து பாவம் ஒரு பெண்ணை வந்து, ஏன்னா அவங்க செலிபிரிட்டி கிடையாது, அவங்க அப்பாவி பெண்ணாக கூட இருந்திருக்கலாம், யார்கிட்டயாவது ஏமாந்து கூட இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. பட் இருக்கிற காட்சி மட்டும் வச்சு நம்ம பேசுகிறோம். நான் கேட்டால் இங்கே வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது, வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு நேர்காணல் வந்து பேசும்போது அந்த கட்சி வச்சு பேசும்போது கட்சி துண்டு போட்டவங்க பேசுகிற போது அது பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி அந்த கெட்டப் மேக்கப்லாம் வேறு மாதிரி இருக்குது. அவங்க தான் இவங்கன்ற மாதிரி கூட ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து சொல்லும் போது பார்த்தா இது வந்து குழந்தையோடு பேசும்போது நம்ம பரிதாபமாக இருக்குது. எல்லாம் வந்து என்ன கேட்டால் சொல்லுவாங்க தெரியுங்களா, எல்லாத்தையும் அவன் மேலே போட்டு பாரத்தெல்லாம் அவன் மேலே போட்டுருந்தவன் நம்ம விஜய் மேலே போட்டுருந்தோம் அந்த பாரத்தெல்லாம். அப்படிதான் எதுப்பா உண்மை அப்படின்னு இருக்கு. பட் அதை வச்சே நம்ம கட்சியை ரொம்ப மட்டம் தட்டி பேசிட முடியாது. ஆனால் இப்படி கூட இருக்கிறாங்கன்றது நம்ம எடுத்துக்கலாம். இந்த கட்சியில் வந்து இன்னும் எப்படி இந்த மாதிரி இன்னும் என்னென்ன அவதாரங்கள்லாம் வரும்னு தெரியலன்ற மாதிரி ஒன்றா இருக்குது. கட்சியில் வந்து இன்னும் என்ன மாதிரியான அவதாரங்கள்லாம் வரும். இப்போ ஒன்றுனா வந்துட்டு இருக்குது. ஒன்றுனா புருஷனை வந்து பிடிக்காது, இவனை பிடிக்கணும். ஒன்றுனா வந்து ஒழுக்கமாக பேசுது. அங்கே போனால் வந்து பஞ்சாயத்து லட்சுமி கிட்ட வந்து சாரி லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டைப். எது உண்மை அப்படின்னு தெரியல. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல இந்த மாதிரி. இன்னும் அது மொத்தம் என்னன்னா வந்து ஒரு சொன்னேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து கொஞ்சமும் சளைக்காத கட்சி வந்து டிவிக்கு ஏதான்ற மாதிரி ஆயிடும் போல இருக்கு நான் நினைக்கிறேன். எல்லா விதமான அதாவது என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து நாங்க தயார், எல்லா அம்சங்களும் பொருந்திய ஒரு கட்சி. சொல்லுவாங்கல்ல 10 அம்சம் சொல்லுவாங்கல்ல, இப்போ மேரேஜ் பண்ணுவோம் சொல்லுவாங்க 10 அம்சம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கான 10 அம்சமும் பொருத்தமா இருக்கு அப்படி ஒன்றா சொல்லலாம். வரும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு அதிமுக திமுக நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஒரு மாற்று நாங்க தான், இல்ல நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ், நாங்க தான் முதன்மை சக்தின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஆமாங்க நீங்க தாங்க முதன்மை சக்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்கள் பிரச்சாரம் வரணும் அப்படின்றதுக்காக அவருக்காக சொகுசாக வந்து ஒரு ஸ்பெஷல் பஸ் ரெடி பண்ணி அவரோட கட்சி ஆஃபீஸ்க்கு வெளில நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எந்த ஊருக்கு வருவார், அது எந்த டேட்டில் வருவார்? திருச்சி வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். திருச்சி? ஆமாம், திருச்சி வந்து அவர் கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா திருச்சின்னாலே வந்து திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க. அதுதான் கடந்த காலத்தில் மாநாடுலாம் நடத்தும் போது திருச்சியில் தான் முதல்ல மாநாடு, எல்லா அரசியல் கட்சியுமே தொடங்கும் போது திருச்சியில் தான் வந்து மாநாடு நடத்துவாங்க. திருச்சினா திருப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பவுமே. இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா ஒரு மையமான இடம், அந்த மையமான இடத்துல வந்து கிளம்பி வந்து திருப்பி வந்து அப்படி வந்து இங்கே வந்து முடிக்கும் போது வந்து அங்கே வந்து முடிப்பாங்க. அகைன் திருச்சியில் முடிப்பாங்க நான் சொல்லலை. பட் ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த சுற்றுப்பயணம் வந்து திருச்சியிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது தருமபுரி வரைக்கும் அப்படி வந்துட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. அதனால் ஆரம்பம் வந்து திருச்சியில் தான் பண்ணுவாங்க. பெரும்பாலும் மாநாடே திருச்சியில் தான் நடத்துவாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நடத்துனாங்க, விக்கிரவாண்டி நடத்துனாங்க. ஸோ அதனால் ஆரம்பம் வந்து திருச்சி தான் சொல்கிறாங்க. என்ன டேட்டில் போவாங்க அது தெரியல, இன்னும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர தோராயமாக இல்லை அந்த மாதிரி இல்லை. இப்போ கூட காலையில் கூட நான் கேட்டேன், டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண. நான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறேன்னா அவங்க வந்து இந்த ஜோதிடம் இதிலலாம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறதுனால முதல்ல வந்து பண்ணாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் கூட வந்து அதை வந்து இவங்க அனுமதி கேட்டு அப்ரூவல்லாம் வந்த பிறகு தான் இவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க. அப்ரூவல் வரணும்ல. இப்போ இவங்களோட பயணத்திட்டம் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து முதல்ல ஜோசியக்காரங்கிட்ட டேட் வரணும். அதுவே 2 ஜோதிடக்காரன் இருக்கான்றாங்க. அந்த 2 பேர்கிட்ட ஃபிக்ஸ் ஆகி வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து போலீஸ் பர்மிஷன்லாம் போயிட்டு அந்த டேட்டில் இவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் டிக்ளேர் பண்ணாங்க.
அவசரமாக முன்னாடி சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அது வந்து கன்ஃபார்ம். அந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு ஒரு 3 months ஆகும்ல? 3 monthலாம் ஆகாது. நீங்கள் விளையாடுங்க, நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் எடுத்துன்னு போயிடுங்க. உங்களுக்கு 3 monthலாம் கிடையாது. அநேகமாக அக்டோபரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. செப்டம்பரில் இல்லை அக்டோபரில். செப்டம்பருக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயணத்திட்டம்லாம் போட்டு அதுக்கான வந்து எல்லா வேலைகளும் செய்யணும் இவங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, ஏன்னா கொஞ்சம் மக்கள் கூடக்கூடிய இடம் ஆகிடும் இல்லையா. ஏற்கனவே இங்கே நிறைய திட்டமிடாமல் தான் திட்டமிட்டே இங்கே சொதப்பலாயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நமக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ அக்டோபரில் நமக்கு நிறைய கண்டென்ட், தினம் கூட கண்டென்ட் இருக்கலாம் நமக்கு. ஸோ அதனால் அக்டோபரில் இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் இமேஜினாக தான் சொல்கிறேன், திட்டமிட்டு சொல்லலை. அக்டோபரில் இருக்கும். உங்களுக்கு வேணால் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது கடைசியாக சொல்கிறேன். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் இருக்கார் இல்லையா, கமல்ஹாசன் அவர்கள். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாநாட்டில் ரேம்ப் வாக் பண்ணுறதே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இவரை பார்த்து அவர் பண்ணுறாரு. நான் சொல்கிறேங்க, அந்த ரேம்ப்ன்றது வேற, பாதை என்பது வேற. நல்லா புரிஞ்சுங்க. தப்பாக சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த ஆடியோ லேட்ச் இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அங்கே வந்து ஏதாவது ரேம்ப் ஏதாவது வச்சுருக்கா? ரேம்ப் கிடையாது. ஆனால் அந்த ரேம்ப் மாதிரி ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து இருப்பாங்க. அதாவது இந்த மக்கள் வர முடியாது, இந்த சைடு நம்ம வர முடியாது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க கிரில் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, அந்த கிரீஸ் எல்லாம் தடவை சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிரில் மாதிரி வச்சுருப்பாங்கம்மா. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் தான் இருக்கும். ரேம்ப்ன்றது அது வேற. ஒரு 15 அடியில் நீங்கள் வந்து ஒரு ரேம்பை வந்து அடிக்கிறீங்க, 15 அடியில் வந்து மேடை அமைக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து ரேம்பும் வந்து இந்த மேடைக்கு ஈக்குவலாக நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போது அதில் தான் இவன் மேலே ஏறுறான், வந்து கீழே விழுறான், அது கிரீஸ் தடவுறீங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வாக் பண்ணுற இடம் வந்து ரேம்ப் ஆகாது. இப்போ பெரிய ஆடியோ லேன்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே நேரு ஸ்டேடியத்தில் நீங்கள் எடுத்துங்க, அங்கே இருக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து வந்து ஒரு வழி இருக்கும். 2 பக்கம் க்ரில் வச்சுட்டாலே அது ரேம்ப் கிடையாது. கமல் வந்து ரேம்ப்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. இது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாங்க. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், ஆடியோ லேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இந்த இது எவ்வளோ தூரம் இருக்கும், ஒரு திறந்த வெளி அரங்கத்தில் எவ்வளோ தூரம் இருக்கும்? ரொம்ப ரொம்ப குறைவான தூரம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ், வாக்கபிள் கூட சொல்ல முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 100-150 அடி 200 அடி இருக்கும், 300-200 அடி, அவ்வளோதான். ஆனால் இது மாதிரி இல்லைல்ல, 1 கிலோமீட்டருக்கெல்லாம் வந்து ரேம்ப் அமைக்கிறதுன்றது. ஸோ அதனால் இது வேற அது வேற. இந்த ரேம்ப் சிஸ்டமே நீங்கள் சரி கமல் வந்து கிட்டேருந்து இவங்க காப்பி அடிச்சாங்க. கமல் யாருன்னு காப்பி அடிச்சுப்பாரு? உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோ இல்லை இயக்கமோ இல்லை ஏதாவது கேட்டால் எவ்வளோ பேரணி எவ்வளோலாம் நடந்திருக்கு, எங்கேயுமே இந்த மாதிரி ரேம்ப் வச்சுக்கல. இது முழுக்க இவங்களுடைய பண்ண பழக்கம். அது நீங்கள் அந்த ரேம்பை எடுத்துட்டீங்கன்னாமா, அந்த ரேம்ப் வைக்கிறதுக்கு இவ்வளோ இடத்த ஒதுக்குறீங்கல்ல, அங்கே எவ்வளோ பப்ளிக் மீன்ஸ் எவ்வளோ தொண்டர்கள் நிற்கலாம். இந்த ரேம்பை எடுத்துட்டீங்கன்னா அந்த ரேம்ப் வைக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அடி இந்த சைடில், ஒரு 5 அடி இந்த சைடில், எப்படி பார்த்தா ஒரு 20-30 அடிக்கு நீங்கள் இடத்த வந்து எடுத்துக்கிறீங்க ரேம்ப் போகிறதுக்காக மட்டுமே. அந்த 30 அடிக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து நிற்கலாம். நீங்கள் ஸ்டேஜில் நின்றுலாமே. நீங்கள் எம்ஜிஆர் புரூக்லின் ஹாஸ்பிட்டல் வந்தார், ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்தார். பெரிய கூட்டம் அவரை பார்க்கறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராரு. அவரை பார்க்கறதுக்கு வந்து லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ கூட அவர் வந்து ஸ்டேஜில் வந்து நின்னார். அவர் தவிர அப்படி கையாட்டுவார், அவ்வளோதான். ஸ்டேஜில் நின்று கையாட்டுவார், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்து திரும்ப அவர் வந்து வீல் சேரில் தான் உட்காந்தாங்க. அப்படியே மெல்ல கொண்டு வந்தாங்க. அவரே வந்து இப்படி கையால் லேசாக அப்படி ஆட்டிட்டு போய் உட்காந்துட்டாரு. நீங்கள் நல்ல ஒரு இளைஞர், நீங்கள் நல்லா நடக்க முடியும்னு கேட்டால் இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஸ்டேஜ் இந்த கடைசி 2 தடவை 3 தடவை நடந்தாலே முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த ரேம்பில் போய் இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் அப்படி ஒன்றும் நீங்கள் எந்த மக்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இவர் ரேம்பில் நடந்தார், எதுக்காக ரேம்பில் வந்தார்? எல்லாரையும் பார்த்து கையாசிக்கணும் தான். இவர் ஏதாவது கையாசிச்சாராங்க? கை கொடுத்தாரு. அந்த துண்டை தூக்கி போடுறதும் அந்த துண்டை தூக்கி தோல்ல போடுறது இவதான் தவிர எந்த கோடியில் இருக்கிற அந்த தொண்டரை பார்த்து ஒரு கையாசிக்க முடியல. ஏன்னா இருக்கிறவங்க கட்டி அணைக்கிறதும் அதை தூக்கி வீசுறதுக்கும் தொடரில் தூக்கி வீச இதுதான் சரியா இருந்துச்சு. யாரை பார்த்தாரு இவரு? யாரை பார்த்து யாரை கையாசிச்சாரு? ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரேம்ப் பழக்கமும் கட்ட பழக்கம். இன்னொன்று நான் சொல்றேன்னா, பொதுவாக தான் நான் சொல்றேன், இந்த துண்டை தூக்கி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கடந்த காலத்தில் வந்து ராஜீவ் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்தார் இல்லையா, அப்போதான் வந்து இந்த மாலையை தூக்கி போடுறதுன்னு வந்துச்சு. மாலையை தூக்கி வந்து
இவர் வீசுவார். இவருக்கு மாலையை போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாலையை தூக்கி வந்து வீசுவார். தொண்டர்கள் இருந்து மாலையை தூக்கி தொண்டர்கள் தூக்கி வீசுவாங்க. இப்படி இந்த மாலையை வீசுற பழக்கம் தான் கடைசியில் மாலையை போடுறோம்னு சொல்லிட்டு குண்டு வச்சு காலி பேர் வந்து சாகரிச்சிட்டாங்க. இந்த தானு, இந்த எல்டிடி சார்ந்தவங்க சொல்றாங்க இல்லையா கொல்லப்பட்டது, ராஜீவ்காந்தி நான் சொல்றேன். ராஜீவ்காந்தி கிட்ட தான் இந்த பழக்கம் இருந்துச்சு, இந்த மாலையை தூக்கி வீசி எறியறது. எம்ஜிஆர் பண்ணவே இல்லை, கலைஞர் பண்ணவே இல்லை. அந்த கல்ச்சர் இவர் தான் பண்ணது. மாலையை தூக்கி வீசி எறிவாங்க, இவர் அந்த மாலையை பிடிச்சி இவர் தூக்கி வீசுவார். இப்போ என்ன கேட்டால் துண்டு தூக்கி போடுறேன். நான் கேட்குறேன், துண்டு தூக்கி போடுற வேற யாரும் தூக்கி போட என்ன பண்ணீங்க நீங்கள்? முட்டாளம் இல்லை. இது இந்த பழக்கம் யாருமா பண்ணாங்க? நீங்கள் எடுங்க, நல்லா நீங்கள் முதல் மாநாடு எடுங்க. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் விஜய் பண்ண பழக்கம் துண்டை தூக்கி போடுறதும். அந்த துண்டு எல்லாம் எத்தனை துண்டு நீ தோல்ல போட்டுப்பேன் நான் கேட்குறேன், உன்னாலே முடியல. இப்போ வந்து அந்த துண்டை போட்டு மிதிக்கிறீங்க, துண்டை தூக்கி வீசுறான். துண்டு எவ்வளோ ஒரு முக்கியமான பொருள், அது எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது இல்லை அது துண்டு, தோல்ல இருக்க துண்டு, கட்சி துண்டு. அதை தூக்கி நீங்க போடுறதும், அவன் தூக்கி போடுறதும், அதை தூக்கி தோல்ல போட்டுக்கிறதும், அதை தூக்கி தலையில கட்டிக்கிறது, என்னது இதெல்லாம்? சினிமாத்தனமா இல்லை? மரியாதை போயிடுச்சு அந்த துண்டுக்கு. அவன் துண்டு தூக்கி வீசணும், வேற ஏதாவது தூக்கி வீசினா என்ன பண்ணீங்க? இல்லை சொல்றேன் நான், எல்லாத்தையும் தூக்கி தூக்கி மாட்டுக்கிறீங்க. இந்த பூனை கஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல, தெரியல, பூனை கஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? பூனை கஞ்சான்னு சொல்லுவாங்கம்மா. பூனை கஞ்சான்னு சொல்லிட்டு இலை இருக்கும், செடி இருக்கும், அது பேர் பூனை கஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த செடியை எடுத்து இப்படி தேய்ச்சிங்கனாக்கன்னா வந்து நமிச்சல் எடுக்கும் அப்படியே, அது பேர் பூனை கஞ்சான்னு சொல்லுவாங்க. கேள்விப்படல நீங்க? உங்க காலத்துல கேள்விப்படலையா? பூனை கஞ்சான் செடின்னு சொல்லுவாங்க. பூனை கஞ்சான் செடினா அந்த வந்து அந்த செடியை எடுத்து, செடியை பறிச்சாலே வந்து கையெல்லாம் எரியும், நீங்க தேய்ச்சிட்டா போதும் அப்படி நமிச்சிருக்கும். அந்த பூனை கஞ்சான் செடியை எடுத்து ஏதாவது தேய்ச்சி வந்து துண்டை தூக்கி போட்டோன்னு, தூக்கி தோல் மேல் போட்டா என்ன ஆகும்? சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும்ல. நீ என்னத்த பாதுகாப்புன்னு நொன்ன பாதுகாப்பு? பாதுகாப்புனா நீங்க என்ன எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். தொண்டை வந்து கட்டி பிடிக்கூடாதுன்ற இல்லையா? தொண்டை வந்து கட்டி பிடிச்சான்னா அவனுக்கு வந்து உனக்கு வந்து பிடிக்கல, அவாய்ட் பண்ற. அவன் துண்டை தூக்கி போடுறான், அந்த துண்டை தூக்கி தோல்ல போட்டுக்கோ. திருப்பி இங்க நீ துண்டு தூக்கி போடுற, வந்து பவுன்சர் மேல துண்டு தூக்கி போடுறான், அவன் தூக்கி பவுன்சர் தூக்கி துண்டு தூக்கி, துண்டுக்கு ஒரு மரியாதையே வேறு போச்சுமா. பாருங்க நீங்க, இதெல்லாம் யார் இப்போ இது யார் சொல்லி கொடுத்தா? ரேம்ப் வந்து கமல் சொல்லி கொடுத்தாரு. இந்த துண்டு யார் சொல்லி கொடுத்தாங்க? இப்போ புரியுதுங்களா? மெச்சூரிட்டி வேணும்ல. நீங்க துண்டை மதிக்கணும். என்ன சொன்ன? துண்டெல்லாம் தூக்கி போடக்கூடாது சொன்னா எவனும் போட மாட்டான். நீங்க என்கரேஜ் பண்றீங்க, அதை அவன் சந்தோஷமா நினைக்கிறான் அந்த துண்டை தூக்கி போறத. அதானே? அது வந்து தலைவர்கிட்ட ஏதாவது ஒன்று போய் சேரணும், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் சொல்றேன். அந்த மாதிரி வந்து இது வந்து நல்ல பழக்கம் இல்லை. இந்த ரேம்பே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜான் செய்த தப்பு. அது வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்து இது வந்து ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணுன்றதுக்காக பண்ணாங்க. நான் தான் சொல்றேன்ல, 30 அடி வீணாகுது இல்லை? 30 அடிக்கு எவ்வளோ நீளம், அப்போ எவ்வளோ பேர் அங்கே நிற்கலாம். நீ உள்ள அலோவ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கலாம். நீங்க ஒரு ஸ்டேஜ்லேயே நீங்க நடங்க, இப்படி அப்படி அந்த பக்கம் அந்த பக்கம். நீங்க அந்த ரேம்ப் நடக்கணும், ஓடி வரணும், நம்ம தூக்கி வீசணும், குப்பை மாதிரி வீசணும், தேவையாது. ஸோ எவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஆச்சு? கெட்ட பேர் தான். நீங்க என்ன வேணா சொல்லலாமா, இவனா அவனாலும் நமக்கு தேவையே இல்லை. எவனா தான் வீசுறது உண்மை தானே, வீசுறது உண்மை தானே, இவனா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும், நமக்கு எதுக்கு அந்த ஆராய்ச்சி? இதை பண்ணிட்டாங்க, செட்டிங் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நீங்க சம்பவம் நடந்தது உண்மையா, அவ்வளவுதான். எவனா இருந்தா நமக்கு என்ன வந்தது? நமக்கு அது தேவையில்லை. அவங்க செட்டிங் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நடக்கும். நீங்க எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை காட்சி அரசியல் எதுக்கு பண்றீங்க? அதுதான் இங்க முக்கியமே தவிர தூக்கி வீசுறது தப்பு தான். அது அதிருப்தி ஆயிடுச்சு பல பேருக்கு. வந்து நீங்க என்னதான் இந்த அவனா இவனான்ற அந்த இதெல்லாம் தான் அது கவனம் செலுத்தல யாரும். ஆனா தூக்கி வீசுறது உண்மை. ஒரு குப்பை மாதிரி தூக்கி வீசுறீங்கல்ல, தூக்கி அப்படி இறக்கி விட்டா போறான். நீ வந்து மாடு மாதிரி இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். எருமை மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 எருமை மாடு சேர்ந்த மாதிரி இருக்கான் ஒவ்வொருத்தரும். நம்ம ஊர் எருமைனா 2, இந்த பக்கம் இந்த காட்டு எருமைனா வந்து இந்த ஆப்பிரிக்கால இங்க இந்த காட்டு எருமெல்லாம் இருக்கு பாருங்க, அது மாதிரி தான் இருக்கிறானுங்க பவுன்சர். எப்படின்னா இருக்கட்டுமா, பிள்ளைங்க வந்து ஏதோ ஆர்வத்தில் வரானுங்க, ஒன்று தடுத்து விடுங்க. அது தூக்கி குப்பை மாதிரி வீசுறதுன்றது அப்படி இல்லைம்மா. இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள பேசிக்கிறது தான், யாரும் கிட்ட இருக்க. பொதுவாக விஜய்க்கு வந்து இது பிடிக்காது. விஜய்க்கு வந்து இந்த மாதிரி போய் ஓடி வந்து அணைச்சி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பிடிக்காது. அது இவங்களும் சில ஒரு மென்டாலிட்டி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து
அடுத்தவனுடைய வேர்வை படக்கூடாது, இந்த மாதிரி மென்டல் எப்பவுமே வந்து விஜய்கிட்ட அதை பழக்கம். ரஜினி கூட நீங்கள் ஓடி போய் பிடிச்சிக்கலாம், கமலை கூட பிடிச்சிக்கலாம். விஜய்கிட்ட அந்த பழக்கம் இருக்கணும். விஜய் வந்து யாரும் அந்த கிட்ட வந்து தொடக்கூடாது, அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா அதை வந்து ப்ரொடியூசருமே சொல்லியிருக்காங்க, சாரி டைரக்டருமே சொல்லியிருக்காங்க. நேராக ஓடி போயிட்டு இது பண்ண முடியாது, கேரவன் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நெப்போலியன் ஒருத்தர் சொன்னார்ல, நெப்போலியன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேரவனில் போயிட்டு சொல்லியிருக்கிறாரு. கேரவன் வெளியில் இருந்த அந்த செக்யூரிட்டி வந்து நான் சொல்லியிருக்கேன், இல்லை சார் இதை ரெஸ்ட் எடுக்கிறாரு, வந்து ஃபாரின்லேருந்து டெலிகேட்ஸ் இதை வந்திருக்கிறாங்க, அதான் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது கூப்பிடல, கூப்பிடுப்பா நான் சொல்ல போய் கூப்பிடுப்பான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் வந்து முதல்ல உங்களுக்கு மேனஸே தெரியாதான்னு கேட்டோம் வந்து நெப்போலியன். இன்றைக்கும் ஒரு நெப்போலியன் புலம்பிட்டுப்பாரு. நெப்போலியன் வந்து இன்றைக்கும் புலம்புறாரு, என்ன அசிங்கமாயிடுச்சு எனக்கு. நேராக வெளியே வந்தவர் விஜய் வெளியே வந்து கொஞ்சம் கூட மேனஸே இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டாராம். ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம்னா, அதனால் வந்து பழகணும் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து தொண்டர்களாம் இவங்க நினச்சது பாவம், இவங்க நினச்சா என்ன அப்பாவி தொண்டனை இவனுங்க. அவன் வந்து தெய்வமாக நினைக்கிறான், பெரிய என்ன சொல்லுங்க ஆதர்ச நாயகனாக நினைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் வந்து விஜய் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய இருந்தார். ஓகே. ஆனால் இந்த 10th 12th முடிச்சவங்களுக்குலாம் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் சீனுக்காக பண்ணுறதுமா. ஓகே. நீங்கள் அதிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தோளில் போடுறதுன்னு ஒன்று இருக்கும், அவங்கக்கிட்ட நெருங்கும் போது கொஞ்சம் இதுவாக இருப்பார். இவர் வந்து தோலில் வந்து கை போடுறது இதெல்லாம் வந்து அது இருக்கும், இவர் தோலில் கை போட்டு எடுக்கிறது இதெல்லாம் இருக்கும். பொதுவாக வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாருன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களே அவர் 4-5 பேர் தான் ஃப்ரெண்டுங்க, அதை தாண்டி யாரும் கிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொன்னாதான்ற மாதிரி சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்த சஞ்சீவன் ஒருத்தவங்க இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவன் பேட்டி கொடுத்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள். அவர் எப்போ பேசினாலுமே விஜய் அவன் சொன்னான் வந்து பார்க்கறதுக்கு வரவங்கலாம் பார்க்க முடியாமல் போகுது, விஜய் வந்து பார்க்க முடியாத போகுது, அப்போ வந்து என்ன செய்கிறாங்க என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் சொல்கிறான் பாருங்க. அவனை விட ஒரு அறிவாளி அவனுமே இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு தோசை கிடைக்கலன்னா ஒரு ரவா தோசை வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன், இருக்குது என்கிட்ட இருக்குது, அது அப்படியே ஒன்றா போடுறோம். சொல்கிற உதாரணம் பாருங்கள், விஜய் பார்க்க வரவங்க விஜய் கிடைக்கலன்னா என்ன வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் என்னென்னா, ஒரு தோசை கிடைக்கலன்னா ஒரு ரவா தோசை கிடைக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு தோசை கிடைக்கலன்னா ஒரு ரவா தோசை கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க. ரவா தோசை பெருசா சாதா தோசை பெருசாம்மா? எது காஸ்ட்லி? சாதா தோசை தான். ரவா தோசை தான் காஸ்ட்லிமா? ஓ அப்படி சொல்றாரு. ஆமாம், சாதா தோசை கிடைக்கலன்னா ஒரு ரவா தோசை கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க சொன்னால், தோசைக்கு ரவா தோசைக்கு வித்தியாசம் கேட்டால் ரவா தோசை தான் காஸ்ட்லி, தோசை சாதாரண தோசை அப்படி சொன்னால் ஆள் இருக்காங்க வீடு பக்கத்தில் தான் என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ என்னன்னா விஜயே இருந்தாலும் வந்து விஜயை வந்து சந்திக்க முடியாது. எவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்துட்டு விஜய் சந்திக்க முடியாமல் திரும்பி போயிருக்காங்க. இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு வந்ததுனால இந்த 3 ஆண்டு காலம் இந்த விருது வழங்க எப்போ பண்ணுறாங்க, இந்த 3 வருஷமா. சூர்யா பண்ணுறதெல்லாம் அவங்க அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அகரம் ஃபவுண்டேஷனில். இது வந்து இந்த எலெக்ஷனில் இவர் வரதுக்காக போட்டியிடறதுக்காக இப்போ வந்து தேர்தல் அரசியலுக்காக ஒரு 3 வருஷமா இதை கொடுக்குறாங்க. எலெக்ஷன் வந்து எலெக்ஷனில் வர, அதாவது அரசியலுக்கு வரப்போறன்றது முடிவான பிறகு இது செய்யறாரு. கடந்த காலத்தில் செய்யலையே. அது வந்து அந்தந்த ரசிகர்கள் வந்து மன்றத்தின் மூலமா செஞ்சு அதாவது அங்கங்கே நடந்துச்சு. அது வந்து பொது நிகழ்ச்சி. அது இவர் வந்து இந்த அறக்கட்டளைன்னு வந்து அறக்கட்டளை கூட கிடையாது, ஃபவுண்டேஷன்லாம் பண்ணவே இல்லை, விருது வழங்குறாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து அது கூட என்ன கொடுக்குறாரு ஏது கொடுக்குறாரு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? என்ன பணம் கவரில் வந்து பணம் வச்சு கொடுத்தா என்ன பணம் கொடுக்குறாரு, இல்லை வந்து நெக்லஸ் கொடுக்குறாரு, ஏதோ ரிங்கு கொடுக்குறாரு, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, என்ன கொடுக்குறாருன்னு தெரியாது. ஸோ அப்படிதான். அதனால் இதெல்லாம் அரசியலுக்காக பண்ணுறது தான் அது. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் விஜய் அவங்களோட கோட்டி, அப்புறமா வந்து அவரோட அதாவது அவரை வரைச்சி வச்சிருக்கிற செவ்வரெல்லாம் இடிச்சு உடச்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? விஜய் கட்சிக்குள்ளே வந்துடுவாங்கன்ற பயமா? அப்படி கிடையாது. பொதுவாக ஒரு நாட்டில் வந்து ஒன்று இருக்கலாமா, இப்போ இங்கே வந்து இந்தியாவில் பதிவு பெற்ற ஒரு வந்து அரசியல் கட்சி
இலங்கையில் பதிவு பெறாத கட்சி தானே இது. அங்கே எப்படி கொடி நட முடியும்? அங்கே எப்படி மன்றம் வைக்க முடியும்? நீங்கள் மன்றம் வச்சுக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிறீங்க, அது உள்ளேயே நீங்கள் நடத்திக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு பொது இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு கட்சியோட கொடியை வந்து வேற ஒரு நாட்டில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வைக்க முடியும்? நீங்கள் எப்படி வந்து மன்றம் வைக்க முடியும்? அதை ஒட்டி வந்து சோத்தில் வரைஞ்சி ஒரு தலைவர் எப்படி அடையாளப்படுத்த முடியும்? ஏற்கனவே அங்கே வந்து விட மாட்டானுங்க இலங்கையில். ஆனால் இலங்கையில் இருக்கிறவங்களுமே விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் வேற. நீங்கள் விழா கூட எடுத்து நடத்துங்க. அதான் நம்ம பார்த்தோம், யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு விழா எடுத்து சந்திச்சிருச்சு, எக்கச்சக்கமாக சிக்கலாச்சு தெரியல. இங்கே இருக்கிற நடிகைகள்லாம் போய் அங்கே வந்து விரட்டி அடிக்காத குறையாக வந்து சேர்ந்தாங்க. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், கலை நிகழ்ச்சி நடத்த போனவங்களுக்கு அந்த கதி. நீங்கள் கலை நிகழ்ச்சின்ற பேரில் நீங்கள் போய் வெளிநாட்டில் நீங்கள் போய் பண்ணலாமா? ஆனால் ஒரு அரசியல் கட்சியை வந்து நீங்கள் வந்து நிர்மாணம் பண்ண மாதிரி அங்கே நீங்கள் வந்து கொடி வைக்கிறது, கொடி ஏற்றுறது, இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி கொடி தானே இது, தாவேகா கொடி. அது எப்படி இலங்கையில் போய் கொண்டு போய் வைப்பீங்க? அங்கே ஒரு இது இருக்குல்ல, அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் வச்சிருந்தாலும் கூட அது வந்து சட்டப்படி குற்றம். அது இந்நேரம் வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க, யார் வச்சாங்களோ அவங்கள வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. எந்த நாளாக இருந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. இன்னொரு நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சி, பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி போய் நீங்கள் வந்து பண்ண முடியுமா? நீங்கள் தமிழக வெற்றி கழகம், இந்திய வெற்றி கழகம் கூட கிடையாது இந்தியா ஃபுல்லாக வந்து கொடி பறக்கிறதுக்கு, கரெக்டா? இது அது இலங்கை வெற்றி கழகமா? அது தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டில் இன்னும் பல இடத்துல நீங்கள் கொடி வைக்கவே இல்லை. நான் பல கிராமங்களுக்கு போகிறேன், கொடியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அப்போ யாரோ ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லுவாங்க தெரியுமா, எப்போ ஒரு முறை குஷ்பு கோயில் கட்டினான்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எவன் வச்சாலே தெரியல. அதை வந்து ஏதோ நீங்கள் செவத்தில் நீங்கள் ஒரு படமாக வரைஞ்சிங்கன்னா கூட சொல்லலாமா? ஒரு செவத்தில் வந்து நீங்கள் படத்தையும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கொடி கம்பம் வைக்கிறீங்கன்னா அது வந்து அந்த அரசு ஏற்றுக்காது இல்லை. அதெல்லாம் அவங்க புல்டோஸ் வச்சு இடித்து தள்ளிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து வந்து ஒரு பாப்புலாரிட்டி யாருக்காவது கிடைக்கிறதுக்கு வந்து நினைப்பாங்களா அவங்க? அங்கே இருக்கவங்க யாரோ ஒரு ஆர்வ கோளாறு, அது என்ன ஆர்வ கோளாறுன்னு சொல்ல முடியாது. விஜய் மீது வந்து ஒரு சினிமா ரசிகன்ற விஜய் ரசிகன்ற முறையில் வச்சாங்களா, இல்லை வந்து சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பெண், அவங்க இலங்கை தமிழ் பெண் அவங்க. ஸோ அதனால் வந்து அந்த பற்றுதலில் வந்து நம்ம மச்சான் விஜய், நம்ம மச்சான், நம்ம சொந்தக்காரன் அப்படி இதாக வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து இலங்கை தமிழ் பெண் தான் அவங்க. யார்? சங்கீதா. வளர்ந்ததுலாம் படித்ததெல்லாம் வேறு இடமா இருக்கலாம், ஆனால் அவங்க பிறந்து வளர்ந்து அங்கே தான். இலங்கை தமிழ் பெண்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போயிட்டாங்க. பிள்ளைகளை வந்து ஒழுக்கமாக வச்சு வாழ்கிறாங்க. அது வந்து அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து இந்த படத்தை வரைஞ்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய படமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அளவுக்கு அளவுக்கு வந்து படத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் பெரிய கொடி கவர்மெண்ட்னா சும்மா இருப்பான் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு. புல்டோஸ் வச்சு இடிச்சு தள்ளிட்டான். இது அப்படியே விட்டா என்ன ஆகும்? அப்புறம் நீங்கள் இன்னொரு 10 இடத்துல வைப்பீங்க. இன்னொரு ஒரு வந்து இருக்கிற யாழ்ப்பாணம் மட்டும் கிடையாது, இருக்கிற அத்தனை இடத்துக்கும் வந்து நீங்கள் வைப்பீங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிற வந்து மக்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வாழ்வா சாவா போராட்ட காலகட்டம்லாம் இருக்குது இல்லையா? கடந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அந்த வழியிலேருந்தே மீளவே இல்லை அவங்க. அப்படிங்கும்போது தேவை இதை கொண்டு போய் வைக்கிறதுனால ஒன்றும் போகிறதில்ல. இவர் ஏதாவது செய்வேன். அதுவும் கூட நான் எனக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்போ வச்சாங்க, எப்போ கொடி நட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இது கச்சத்தீவுன்னு சொல்லி பேசினார்ல, கச்சத்தீவு மீட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டில் பேசினார். அதுக்கு பிறகுதான் இந்த புல்டோஸ் வச்சு இடிக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஒருவேளை இது முதல்ல கூட வச்சிருக்கலாம், சோத்தில் வரைஞ்சிருக்கலாம், இல்லை கொடி எவ்வளோ ஒருத்தன் கொடி கட்டிட்டு கூட விட்டு கூட இருக்கலாம். ஆனால் பட் விஜய் வந்து கச்சத்தீவை பற்றி பேசின பிறகு அங்கே வந்து பதில் ரிப்ளை வருது. அந்த ரிப்ளைக்கு இவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணவும் இல்லை. அவ்வளோதான் இவங்க கட்சி நடத்துகிற லட்சணம். விஜய் வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறாரு. அது மத்திய அரசு கிட்ட வந்து ரிப்ளை வருதோ இல்லையா, அங்கேருந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதுக்கு ஏதாவது இவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த சோடு இடிக்கப்படுது, கொடி கம்பத்தை தூக்கி தள்ளுறாங்க. நம்ம அதை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இனி விஜய் வந்து இலங்கையில் போய் ஷூட்டிங் போக முடியாது. கண்டிப்பாக வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசிட்டீங்கனால அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இலங்கைன்ற நாட்டுக்கு இப்போதைக்கு விஜய் போக முடியாது. அவங்க வைஃபை பார்க்க போகணும். அது வந்து இல்லை, அவங்க ஒய்ஃப் ஒன்றும் இலங்கையில் இல்லையே. அவங்க இருக்குது இப்போ லண்டனில் இருக்காங்க. லண்டன்லேயே அவங்க வந்து வேறு எங்கேயோ இருக்கிறாங்க. லண்டனில் தான் இருக்காங்க. பொண்ணு படிக்கிறதுக்காக வந்து லண்டனில் இருக்காங்க. பையன் இங்கே இருக்கான். ஸோ பிறந்து வளர்ந்து அங்கே வாழக்கூடிய இடம் வந்து லண்டன் தானே.
ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு இலங்கைக்கு போக முடியாது, இல்லை எப்பவுமே போக முடியாது? இல்லை, இலங்கை போகலாம், பட் வந்து அங்கே எப்படி இவரை வந்து நடத்துவாங்கன்றது இருக்குல்ல, பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்து எப்படி இவருக்கு அனுமதி உண்டா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இலங்கைக்கு வந்து விஜய் இனிமேல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இவர் கச்சத்தீவை பற்றி பேசலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இப்போ இந்த கொடி கம்பம் வந்து அகற்றப்பட்ட விஷயத்தை வரைக்கும் நான் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இவர் இலங்கைக்கு இனிமேல் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஓகே சார், டிவிகேல இப்போ வந்து நடந்துட்டு இருக்க 2ஆன விஷயத்தை பற்றிலாம் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.